ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட லாலஸ் கேலக்ஸி பார்ட் 2 தான். போன பார்ட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த எஃபெக்ட் கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அந்த டேயோட மார்னிங் ஒரு பெரிய காலேஜ் முன்னாடி ஒரு கால் டாக்ஸி வந்து நிற்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த கால் டாக்ஸிலேருந்து நீங்கள் தான் இறங்குறீங்க. ரொம்ப அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக உங்களை சேஃபாக கவர் பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் வியர் பண்ணி. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளரும்போதே உங்கள் வீட்டில் அப்படி தான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, உங்கள் பியூட்டினால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் உங்களை வளர்த்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பித்து இப்போ காலேஜில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு மாதிரி செம்ம ஹியூஜாக இருக்குது. அப்படியே ஒரு சின்ன நர்வஸோட அந்த காலேஜ் அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப பெருசாக நீட்டாக அழகாகவும் இருக்குது. அதே சமயம் ஒரு சின்ன நர்வஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நர்வஸோட அந்த கால் டாக்ஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக. தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. ஒரு பெரிய கிரவுண்ட் ஏரியா. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த காலேஜில் தான் நம்ம 3 இயர்ஸ் வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலோட, ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. போகும்போது அங்கே ஒரு கேங் உட்காந்துட்டு வரப்போகிற எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி ரேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீனியர் கேங். நீங்கள் அப்படியே க்ராஸ் ஆகி போயிட்டுருக்குறீங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு ஏய் இங்கே வா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறான். ஸோ நீங்கள் லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. அப்புறம் உங்கள் பேக் சைடு திரும்பி பார்த்துட்டு என்னையா அப்படின்னு அவங்கள கை வச்சு பாயிண்ட் பண்ணி கேட்குறீங்க. அப்போ அவனும் உங்களை பார்த்துட்டு உன் பின்னாடி அங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்க, நீ மட்டும்தானே நிற்கிற, அப்போ ஒன்று தான் வா அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஆமாம், சீனியர் கேங் உட்காந்துட்ருக்குறோன்னு தெரியுதுல்ல, இன்னும் உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு போயிட்டே இருக்கிற, என்ன திமிரா, ஃப்ரெஷர் தானே அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தன் உங்களை அப்படியே மேலே கீழேயும் பார்த்துட்டு பாரா இங்கே என்னமோ உன்னை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்க, தலையில் கேப்பு, கண்ணில் கூலிங் கிளாஸு, மாஸ்க்கு, என்ன பெரிய இவன் நினப்பா, எல்லாத்தையும் கழிட்டு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த பேக்கோடைய ரோப்பை வந்து பிடிச்சி நின்றுட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. ஏய் ஒன்று தான் கழிட்டு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு ஏய் என்ன நோன்னு சொல்கிற, உன்கிட்ட ஆப்ஷன்லாம் கொடுக்கல, எஸ்ஸா நோவான்னு, கழட்டுன்னு சொன்னால் கழட்டணும். எங்கள் சீனியர்ஸ் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்கணும், புரிஞ்சுதா, ரிமூவ் பண்ணு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் மறுபடியும் அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ பின்னாடி இருக்கிற இன்னொருத்தன் மச்சான் அவள் ஏன் தயங்குறான்னு உனக்கு இன்னுமாடா புரியலை, இவளுக்கெல்லாம் மேக்கப்புன்ற பேரில் கண்டதையும் அள்ளி மூஞ்சில் பூசியிருப்பாளுங்க, அது பியூட்டியாக இருக்குன்னு பார்த்தா ஆண்டி மாதிரி ஆக்கி விட்டுருக்கோம், அதான் நம்மளை மாதிரி பசங்கள்லாம் பார்த்து எங்கே கலாய்ச்சிடுவானுங்களோன்னு பயந்துட்டு இப்படி முழுசாக மூடிட்டு வந்திருக்காளுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிறான். இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு உங்கள் கூலிங் கிளாஸ் மட்டும் அப்படியே கழட்டுறீங்க. ஸோ உங்கள் ஐஸு அவ்வளோ அழகாக இருக்குது, மெஸ்மரைசிங்காக. ஸோ எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அட்மைண்ட் ஆகுறாங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்க. ஸோ இப்போ முன்னாடி உட்காந்துட்ருக்குற அந்த சீனியர் ஏய் உன் மாஸ்கை ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. அப்போ அவன் ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்துட்டு ஏய் என்ன திமிரா, சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு நின்றுட்டே இருக்க, இப்போ நீ ரிமூவ் பண்ணாதான் இந்த இடத்த விட்டு நகர முடியும் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் உங்கள் கை 2த்தையும் கட்டிட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ அவன் டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு எழுந்து நிற்கிறான். நீங்கள் வந்து இப்படி பேசினதும் ஏய் என்ன சீனியன்ற மரியாதை இல்லாமல் நீ வாப்போன்னு பேசுகிற, என்ன கொழுப்பா, யார் நீ முதல்ல, என்ன பெரிய இவளா, உன்னால் என்ன பண்ணிட முடியும், இந்த காலேஜே எங்களோடது தான், நாங்கள் நினச்சா உன்னை என்ன வேணால் பண்ணுவோம் தெரியும்ல அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் மறுபடியும் கையை ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டிட்டு
இல்லைண்ணா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான் அவங்க மாஸ்க்கை வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காக. ஸோ டக்குன்னு அவன் அப்படி ரியாக்ட் ஆனதும் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் போகிறீங்க. கொஞ்சம் வேகமாக போனதுனால பின்னாடி யாரோ வந்திருக்கிறாங்க நடந்து. ஸோ அவங்க மேலே டக்குன்னு மோதி அவங்க மேலேயே ஸ்லிப் ஆகுறீங்க. ஸோ டக்குன்னு அந்த ஹேண்ட்ஸ் உங்கள் 2 ஷோல்டரையும் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு கொஞ்சம் திரும்பி நிமிர்ந்து பார்க்குறீங்க. லைக் உங்களை விட அந்த பர்சன் ஹைட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக உங்களை பார்த்துட்டு, ஹே பார்த்து ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஸ்டெடியாக நின்றுட்டு ஐம் ஃபைன் ஓகே தேங்க்ஸ் அப்படின்றீங்க. ஸோ அவங்களுமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. எஸ் ஹிஸ் ஜேகே. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்குறீங்க. அது வந்து மாஸ்க் போட்டிருக்கிறதுனால நீங்கள் சிரிக்கிறது தெரியாது. பட் உங்களோட ஐஸ் வந்து ஸ்மைல் பண்ணுது. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு பின்னாடி அந்த சீனியர் கேங்ஸையும் பார்த்துட்டு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவனுமே ஓகே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் பேக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போக, ஹே நீ எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவனும் திரும்பிட்டு அவனோட டிபார்ட்மெண்ட்டை வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனுமே சிரிக்கிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு அவன்கிட்ட போயிட்டு, சரி நாம் கிளாஸ் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவனுமே அப்படியே பின்னாடி திரும்பிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா, டக்குன்னு நீ என் கூட வரேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, சே அதெல்லாம் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் நீங்கள் 2 பேரும் ஒரு துச்சமாக கூட மதிக்கலைன்றதோ, அவனுங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பல்பு, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி கடுப்பு. என்னதான் நடக்குது இங்கே? வந்த நாளே இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து நம்மளை இந்த அளவுக்கு பங்கம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக பேக் சைட் திரும்பி நக்கலாக சிரிக்கிறான் அந்த சீனியர்ஸை பார்த்து. ஸோ அவனுங்கெல்லாம் கடுப்பில் முறைச்சிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி அங்கேயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி உங்களை நிப்பாட்டிட்டு, ஆமாம் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்களும் சாரி நான் அதையே சொல்ல மறந்துட்டேன்ல அப்படின்னு உங்கள் ஹேண்டை நீட்டிட்டு, நான் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனுமே உங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு, நான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவனுமே ஒரு மாதிரி ஜாலியாக சிரித்து அவங்க கூட பேசுகிறான். நீங்கள் கேஷுவலாக பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கேஷுவலாக அவன்கிட்ட வந்து மிங்கிள் ஆகுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியலை, அவனுக்கும் தெரியலை. ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு சீனியர்ஸையும் பார்த்துட்டு, வயன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்களும் அப்படியே லைட்டாக திரும்பி அந்த சீனியர்ஸை பார்க்குறீங்க. அவனுங்க உங்கள் 2 பேரும் தான் வெச்சக்கண் எடுக்காமல் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக அவங்கள பார்த்துட்டு, ஏன் ஜங்கு எதுக்கு திடீர்னு இப்படி கேட்குற? என்னை பார்த்தா தான் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவனும், இல்லை அப்படி நான் கேட்கல, இப்படியே உன்னை பார்த்துட்டு திடீர்னு உன்னை மாஸ்க் இல்லாமல் பார்த்தேன்னா உன்னை அடையாளம் தெரியாதுல்ல, அதுக்காக கேட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கேப்பையும் ரிமூவ் பண்ணுறீங்க. லூஸ் ஹேரில் இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, ஓகே பார்த்துட்டியா இதான் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனுமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு, வாவ் அயன், உண்மையிலே நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ இதெல்லாம் போட்டுக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே மறுபடியும் அதெல்லாம் வியர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணது வந்து ஜங்குக் மட்டும்தான் உங்கள் ஃபேஸை வந்து பார்த்துருப்பான். பட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்றத பேக் சைட்லேருந்து அந்த சீனியர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம் கேட்டு நீங்கள் அவங்களுக்காக வந்து உங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணல.
ஜஸ்ட் ஒரே வேர்டில் நீங்கள் அவன்கிட்ட வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிட்டிங்க உங்கள் ஃபேஸை அப்படின்னதும் அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பு, காண்டு. தென் அது போக உங்களை பார்க்கணுன்ற ஆர்வம் வேறு. ஸோ அவனுங்க வந்து ஒரு மாதிரி காண்டாகிட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு மீட்டாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் மீட்டே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க ப்ரெசண்ட்டில் ஜங்குக்கோட ரூமில். இந்த ஃபஸ்ட் மீட் அப்படியே உங்களோட கனவாக வருது. ஸோ துடிச்சு பிடிச்சி காலையில் எழுந்து உட்கார்றீங்க. உங்களோட அந்த கனவு உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ரீகால் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மூச்சு வாங்கிட்டு எழுந்து உட்காந்துட்ருக்குறீங்க. பார்த்தா நல்லா விடிஞ்சு போயிருக்கு. ரூமில் ஜங்குக் இல்லை. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரைட்டிங் டேபிள் இருக்குது. அதில் அவனோட காலேஜ் டேஸில் எடுத்த ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் அப்படியே பார்க்கவும் உங்களுக்கு அந்த வந்த ட்ரீம் அப்படியே ரீகால் ஆகவும் உங்களோட காலேஜ் லைஃப் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி கடன்னு ஓடுது உங்கள் மைண்டுக்குள்ளார. ஸோ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. யோசிக்க உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. ஸோ நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணல, பட் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வழியுது. உங்கள் கண்ணை அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டே இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போக இப்போ தான் உங்களுக்கு வந்து பசிக்க ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு 3 நாளாக நீங்கள் எதுவுமே சாப்பிடலை. உங்களோட ஸ்டொமக்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வயிறெல்லாம் இழுத்து பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது. உங்கள் கையில் ஹேண்ட் கேஃப் போட்டிருக்கு. ஸோ அந்த 2 கையும் அப்படியே முன்னாடி உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு அழுத்திட்டு ஒரு மாதிரி நீஸில் வந்து படுத்துட்ருக்குறீங்க. உங்களோட பாடியிலலாம் அங்கங்கே காயம் ஆகிருந்துருக்கும்ல, அதிலலாம் வந்து பெயின் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பெயின்லேயும் பசியிலையும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய ரூமுக்கு வந்து யாரோ வர்ற மாதிரி சத்தம், அந்த டோரோட சத்தம் கேட்குது. நீஸில் படுத்துட்டு இருந்த நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அந்த ரூம் டோரையே பார்த்துட்ருக்குறீங்க. ஜங்குக் தான் உள்ளே வரான். உங்களை பார்க்குறான். நீங்கள் எழுந்து உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ரூமை வந்து லைட்டாக சும்மா லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு அவனோட கபோர்ட் ஓப்பன் பண்ணி லேப்டாப் எடுத்துகிட்டு அவனுடைய பெட்டில் உட்காந்துடுறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைடில் திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள்கிட்ட பேச கிடையாது, உங்களை பார்க்க கிடையாது. ஆனால் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றதை அவன் நோட் பண்ணுறான். பட் உங்களை வந்து கவனிக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ரூம் டோரை நாக் பண்ணுற சவுண்டு. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக் அலோவ் பண்ணுறான். ஸோ ஒரு மெய்டு ஒரு பெரிய பிளேட்டில் ஃபுட்டு, தென் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. அந்த ஸ்மெல் வர இன்னும் பசி தாங்கலை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் பிளேட்டையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஒர்க்கை பார்த்துக்கிட்டே அந்த டீப்பா மேலே அந்த பிளேட்டை வச்சுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்றான். ஸோ அந்த மெய்டும் அந்த ஃபுட் பிளேட்டு, தென் அவங்க எடுத்துகிட்டு வந்த வாட்டர், ஜூஸ், சம்திங் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே அந்த டீப்பாய் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ போகும்போது அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா அங்கங்கே காயத்தோட ஒரு மாதிரி ரொம்ப செதஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நேற்று வேறு கையெல்லாம் கட்டி போட்டு அது ஒரு மாதிரி அறுத்து அங்கங்கே ரத்தம் வந்திருக்கும். ஸோ இன்னுமே காயப்படுத்தியிருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மெய்ட் அப்படியே உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு, உனக்கு இன்னும் வேணும்டி, என்னெல்லாம் ஆட்டம் போட்டிருப்ப, நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைச்சிட்டு வாய்க்குள்ளேயே பேசிட்டு போயிடுது. அது பேசினது உங்களுக்கு கேட்கும், ஆனால் ஜங்குக்கு கேட்காது. அவன் உங்களை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறான். ஸோ அது அப்படியே அங்கே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுது. ஸோ கொஞ்சம் நேரம் போகுது. அந்த ஃபுட் ஸ்மெல்லு வர உங்களுக்கு பசியை இன்னும் வந்து அதிகமாக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிட்ருக்குறீங்க வயித்தை. இப்போ ஜங்குக் அந்த லேப்டாப் அப்படியே மூடி வச்சுட்டு உங்கள் கிட்டே வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து நகர்ந்து தள்ளி உட்காடுறீங்க. இப்போ அப்படியே அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவங்களோட ஹேண்ட் கேஃபை ரிலீஃப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருந்தவன், வாஷ்ரூம் யூஸ் பண்ணோன்னா போயிட்டு வா அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு முடியாமல் அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஸோ
அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி எழுந்து நிற்கிறீங்க. பட் உங்களுக்கு நடக்கிறதுக்கு கூட தெம்பில்ல. நிற்கிறீங்க, ஆனால் உங்கள் கால் அப்படியே பேலன்ஸ்டு இல்லாமல் நடுங்குது. ஸோ அந்த பெட்டை வந்து பிடிச்சி கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறீங்க. பட் அதுக்கு மேலே உங்களால் நடக்க முடியாமல் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறீங்க. அதை பார்த்த ஜங்குக் டக்குன்னு உங்கள் கிட்ட வந்து அவங்கள அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறதுக்கு. அவனுக்கு அப்படியே கண்ணீர் வர தொடங்குது. பட் அதை அப்படியே உங்ககிட்ட ஹைட் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி பாத்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் டோர் கிட்ட நின்றுட்டு போ அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கை வந்து இவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களை வந்து தடுக்குது. ஸோ நீங்களும் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்க. தென் ஒரு 1/2 hour அப்புறமேட்டு நீங்கள் முடியாமல் மறுபடியும் வாஷ்ரூம்குள்ளேருந்து வெளியே வர்றீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருந்தவன் டக்குன்னு நீங்கள் வெளியே வரதும் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்து உங்களை உட்கார வைக்கிறான். அங்கே ஒரு சேர் இருக்குது அதில். ஸோ நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. நேற்று வரைக்கும் அப்படி இருந்தான், இன்றைக்கி என்னடானா இப்படி பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுக்க பார்த்துட்டு, என்னடி பார்க்குற, அந்த பேச்சு பேசிட்டு இன்றைக்கி என்ன பார்த்து கவனிச்சிக்கிறான்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் ஒன்றுமே சொல்லாமல் அவனை பார்க்குறீங்க. நான் சொன்னது தான், நீ மட்டும் இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கன்னு தெரிஞ்சது அதுதான் உனக்கு கடைசி நாள். அது வரைக்கும் இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போயிட்டு அந்த ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் தரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. புடி, உனக்கு சாப்பாடு கொடுக்காம உன்னை அப்படியெல்லாம் ஈஸியாக கொலை பண்ணிட மாட்டேன். நீ மட்டும் இந்த ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகிருக்கன்னு தெரியட்டும். அப்புறம் இருக்குடி உனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து உன்னை ஃபுல்லாக க்யூர் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்வேன். இந்த ஜங்குக்கை இன்னொரு விஷயம் நான் மாற்றினது நீ தானே, அதை நீ பார்க்க வேணாமா? பாப்படி, கண்டிப்பாக பார்ப்பேன். அது வரைக்கும் நீ உயிரோடு இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபுட் பிளேட் அவங்க கையில் திணிச்சிட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காந்து அவனுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ உங்களுக்கு இந்த வார்த்தைலாம் கேட்டுட்டு நான் இந்த சாப்பாடை சாப்பிடணுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பசி. ஸோ அப்படியே அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக பசி தாங்க முடியலை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த வரைக்குமே ஒரு சின்ன லைட்டாக கூட பசி அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ பசிச்சா கூட நீங்கள் டக்குன்னு சாப்பிடக்கூடிய ஒரு கேர்ள், அதாவது பசி தாங்காத ஒரு பொண்ணு. 3 நாளாக பசி தாங்க முடியாமல் வந்து இருக்கிறீங்க. ஸோ கடன்னு அவ்வளோத்தையும் சாப்பிட்றீங்க. நீங்கள் இப்படி வேகமாக சாப்பிட்றத அவன் அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறான். ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கோவம். ஆனால் ரெண்டுமே ஒரே ரீசன் தான், இது எல்லாமே நடக்க நீ தான் காரணம் அப்படின்றது. ஸோ ஒரு மாதிரி அந்த கஷ்டத்தோடையும் கோவத்தோடையும் அவங்களே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே லேப்டாப் பார்க்குறான். அதில் ஒர்க்லாம் பண்ணல அவன். நீங்களும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட காலேஜ் டைம் ஃபோட்டோஸை தான் அதில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இப்போது அந்த ஸ்க்ரீனில் நீங்களும் அவனும் க்யூட்டாக அழகாக ஹக் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி இருக்குது. ரொம்ப அழகாக நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. தென் அவனையுமே ஒரு மாதிரி அழகாக ஹக் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவனையே அறியாமல் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவனுக்கு அவ்வளோ லவ் உங்கள் மேலே இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. தென் நீங்கள் பிரேக்கப்னு சொல்லிட்டு வேறு போயிருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே மறுபடியும் மண்டைக்குள்ளே ஓட உங்கள் மேலே மறுபடியும் கோவம் வருது. இப்போது அவனோட குழப்பத்தில் அவனே டக்குன்னு லேப்டாப்பை தூக்கி மூடி ஓரமாக வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறான். ஸோ ரூமை லாக் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்த வாட்ரு, ஜூஸு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அபாடான்னு உட்காந்துருக்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா செத்துடலாம் அப்படின்னு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி போராடிட்டுருக்குறீங்க. பிகாஸ் ஒரு பெரிய ரீசனுக்காக. அது என்னென்னு நம்ம சூனில் பார்க்கலாம். இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் அந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு வெளியே போயிருக்கோல ஒரு மெய்டு, அது ஜங்குக்கோட சித்தி ரூமில் போய் நிற்குது. ஸோ அங்கே தான் ஆலியா நிற்கிறா. தென் ஜங்குக்கோடைய பிரதர், ஜங்குக்கோடைய சித்தி, தென் ஜங்குக்கோடைய அங்கிள், அதாவது சித்தியோட பிரதர், எல்லாருமே நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ இப்போது அந்த மேடு அங்கே போனதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாருமே அவளை பார்க்குறாங்க. மேம், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான்.
அந்த டார்க் ரூமில் இருந்ததை விட இப்போ அவள் ரொம்ப மோசமாக இருக்கா. ஜங்குக் சார் அவளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு போல். அங்கங்கே புதுசு புதுசாக காயெல்லாம் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அவள் கை கால்லாம் ரத்தம் வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவள் இன்னும் 2 நாளில் செத்துருவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தா. போதா குறைக்கு ஜங்குக் சார் வேற அவள் முன்னாடியே அவளை வெறுப்பேற்றி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபுட்டு வேற கேட்டிருந்தாரு. அவள் பசியில் வேற ஒரு மாதிரி வாடி போயிருந்தா. எனக்கு தெரிஞ்சு அவள் இன்றைக்கி தாண்டதே பெருசு தான் மேம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்குறாங்க. ஜங்குக் இந்த அளவுக்கு வந்து பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஜங்குக்னா ஒரு சாஃப்ட் கேரக்டர் அப்படி தான் வீட்டில். ஸோ அங்கே சித்தி அப்படியே ஒரு மாதிரி க்ரூவலாக சிரிச்சிட்டு, அவள் உண்மையை ஒத்துக்கணும்ல, நான் தான் கொலை பண்ணேன்னு. அப்போது இதெல்லாம் அவள் அனுபவிச்சு தான் ஆகணும். அவள் மட்டும் ஒத்துக்கலைன்னா ஜங்குக் கையாலேயே சாகட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஆமாம் அவள் செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மெய்டும் ஒரு மாதிரியாக அங்கேயே கை கட்டி நின்றுட்டுருக்குறா. இப்போ ஜங்குக்கோட சித்தி அப்படியே அந்த மெய்டை பார்த்துட்டு, சரி இதுக்கப்புறம் நீ அவனோட ரூமுக்கு போனேன்னா அவள் என்ன நிலமையில் இருக்கிறான்னு என்கிட்ட வந்து சொல்லணும், புரிஞ்சுதா அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மெய்டும் சரி ஓகே மேம்னு தலையாட்டிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்தால் நீங்கள் இப்போ சாப்பிட்டு ஓரளவு தெம்பாயிட்டீங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக அவன் ஹேண்ட் கேப் வேறு ரிமூவ் பண்ணி விட்டுருந்துருப்பான். இதான் சாக்குன்னு இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு பொறுமையாக எழுந்து நிற்கிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் சுத்தமாக தெம்பே இருந்திருக்காது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பொறுமையாக அதை இதையும் பிடிச்சி டோர் கிட்ட வர போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பயமாகவும் இருக்குது. அப்படியே கல் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த லாக்கில் கை வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியே லாக் பண்ணிட்டு தான் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கெஸ்ஸில் தான் வந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அது ஓப்பன் ஆகிடுது. ஸோ டக்குன்னு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எட்டி பார்க்குறீங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தா ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது, யாருமே இல்லை. சரி ஓகே இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்குறீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓரளவு இந்த வீட்டோடைய ப்ளூ பிரிண்ட் அது வந்து தெரியும். ஸோ அப்படியே பொறுமையாக யாரையும் பார்க்காதபடிக்கு மறைஞ்சு அப்படியே போகிறீங்க. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிச்சன் பக்கத்தில் இருக்கிற டோர் வழியாக கார்டன் ஏரியாவுக்கும் போயிடுறீங்க. தென் அங்கங்கே ஒரு பிளாக் கேட்ஸ் தென் பாடி கார்ட்ஸ் அவங்க இவங்க நின்றுட்டு கொஞ்சம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கண்ணிலையும் மண்ணை தூவி ஒரு மாதிரி ஒரு பாதி கார்டன் ஏரியா கடந்துடுறீங்க. ஸோ இப்போது அங்கே யாரோ வர மாதிரி இருக்குன்ட்டு டக்குன்னு ஒரு மரத்தை பின்னாடி ஒழுகுறீங்க. அப்போது அங்கே கீழே ஏதோ ஒரு பெரிய கிளாஸ் பீஸ் கிடக்குது. ஸோ டக்குன்னு அதில் காலை வச்சதோ அது நல்லா கிழிக்குது. உங்களுக்கு பயங்கர பெயின் ஆகுது. நீங்கள் கத்த போகிறீங்க. டக்குன்னு உங்கள் வாயில் யாரோ கையை வச்சு அழுத்துறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வலி தாங்க முடியாமல் அப்படியே கண் இறுக்கமாக மூடுறீங்க. தென் உங்களை யாரோ வந்து அந்த மாதிரி பிடிக்கிறாங்கன்னதும் பயம் வேறு. டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு பயந்து போயிட்டு அப்படியே சைடில் பார்க்குறீங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் அந்த மரத்து பின்னாடி ஜங்குக் நின்றுட்டுருக்குறான். உங்களை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ அந்த பக்கம் ஏதாவது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடி கார்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ டக்குன்னு ஜங்குக் அவனை டைவர்ட் பண்ணுற விதமாக ஒரு ஏதோ கல் சம்திங் எடுத்து இன்னொரு பக்கமாக தூக்கி போட அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே போயிடுறான். இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து நல்லா முறைச்சிட்டு, நல்லா திருத்தவே முடியாதுல்ல அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி கண்ணை நல்லா இறுக்கமாக மூடுறீங்க. கண்ணீர் கொட்டுன்னு கொட்டுது. காலை பார்த்தா நல்லா ஆழமாக குத்திருக்கும் போல் நல்லா ரத்தம் போகுது. ஸோ டக்குன்னு கீழே குனிஞ்சு அப்படியே பொறுமையாக உங்கள் காலை தூக்கி பார்க்குறா. நல்லா வெட்டி இருக்குது. போதா குறைக்க அதில் 2-3 பீசஸ் வேறு இருக்குது. அதை பொறுமையாக எடுக்கிறான். நீங்கள் அப்படியே வலி தாங்க முடியாமல் அவனோட ஷோல்டரை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவள் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு நிற்கிறவங்கள நிமிர்ந்து பார்க்குறா. உங்கள் கண்ணீர் அப்படியே வலியுது. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கோவத்தில் மாதிரியாக அவங்கள பார்த்துட்டு அந்த கிளாஸஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுக்கிறான். வலிக்குது ப்ளீஸ் விட்டுரு அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு, உன்னை எவன் இங்கே வர சொன்னது? உங்கள் ஹேண்ட் கேஃபை கழட்டினது ஏன் தப்பு தான். நம்பி விட்டு வந்தல்ல, உன் புத்தியை காட்டுறதில்ல நீ
அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவனை பாவமாக பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அங்கே இங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கரக்கரன்னு இழுக்கிறான். உங்களுக்கு காலில் இன்னுமே காயப்பட்டிருக்கு. உங்களால் நடக்க முடியல, வலி தாங்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விடு, எனக்கு வலிக்குது, நடக்க முடியல, என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சி உதற ட்ரை பண்ணுறீங்க. அவன் உங்களை நல்லா ஒரு மாதிரி இறுக்கமாக கையை பிடிச்சிட்டு முறைச்சிக்கிட்டே உங்களை கரக்கரன்னு இழுத்துட்டு போகிறான். வழியில் நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. போகிற இடமெல்லாம் ரத்தம். இப்போ கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் யாருக்கும் தெரியாமல் ஒரு 1/2 hour போராடி அவனோட ரூமுக்கு உங்களை இழுத்துட்டு போயிடுறான். ஸோ உள்ளே போயிட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே கோவத்தில் திரும்புகிறான். நீங்கள் அப்படியே காலில் வந்து கை வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அது நல்லா ரத்தம் கொட்டிகிட்டு இருக்குது. அவன் அப்படியே கோட்டை கழட்டி போட்டுட்டு டக்குன்னு வந்து நிற்க பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு உங்கள் கை வச்சு அவனோட கை தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியலை. நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது. ஏண்டி உன்னை நம்பி, ஐயோ பாவமே, என்ன சாப்பாடையும் கொடுத்து ஹேண்ட் கேஃபை ரிமூவ் பண்ணி விட்டா இங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறியா? உன் புத்தி என்றைக்குமே மாறாதா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவியா? உன்னை ஒருத்தவங்க நம்பினா கடைசி வரைக்கும் உனக்கு அதை காப்பாற்றவே தெரியாதுல்ல அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. கோவத்தில் நல்லா முறைச்சிட்டு இருக்கிறான். போதா குறைக்கும் உங்கள் காலில் வேறு ரத்தம் போயிட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு டக்குன்னு அவன் கையை எடுத்துகிட்டு அவனோட கபோர்டில் இருந்து ஒரு பெரிய ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவனோடைய மடியில் அவங்க காலை தூக்கி வச்சுட்டு பொறுமையாக அதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை பார்க்குறீங்க. அவனுக்கு அந்த காயத்தை பார்க்க ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. இருந்தாலும் உங்களை முறைச்சிக்கிட்டே அவனோட அந்த கண்ணீர் எல்லாத்தையும் உங்ககிட்டேருந்து ஹைட் பண்ணுறான். பட் நீங்கள் பார்க்க தான் செய்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் எதுவுமே கேட்டுக்கல. அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கட்டெல்லாம் போடுறான். நீங்கள் ஒரு மாதிரியாக அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. ஏன் சங்குக்கு இப்படி இருக்க? என்னால் உன்னை வெறுக்கவும் முடியல, என்னை தப்பு பண்ணவும் முடியல. நீ தான் என்னை கஷ்டப்படுத்துகிற, நீ தான் என்னை காயமும் படுத்துகிற. ஆனால் அந்த காயத்துக்கு நீ தான் மருந்தாகவும் இருக்க. என்னோடய கஷ்டமும் நீ தான், காயமும் நீ தான், அதுக்கு மருந்தும் நீ தான். ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல. என்னைக்கு இருந்தாலும் என் காதலை காரணம் காமிச்சு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இது தப்பு மட்டும் நீ பண்ணதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் காதல் உன்னை காப்பாற்றாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படி கண்ணீரோடு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவனும் உங்கள் காலில் அந்த காயத்தை ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே, இப்போ நினச்சேன்னா கூட உன்னை இங்கேயே கொலை பண்ணி போட்டு போகிறதுக்கு எனக்கு வேலிடான ரீசனும் இருக்குது. உன் மேலே அந்தளவுக்கு கோபமும் இருக்குது. ஆனால் உனக்கு சின்னதாக ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏண்டி இப்படி என்னை சித்திரவதைப்படுத்துகிற? உன்னை லவ் பண்ண போவும் சரி, உன்னை விட்டு போன போவும் சரி, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை பாடப்படுத்திட்டு இருக்க. உன்னை காயமும் படுத்த முடியாமல், உன்னை பார்த்துக்கவும் முடியாமல், உன்னை தூக்கி போடவும் முடியாமல், பக்கத்துலேயே வச்சுக்க முடியாமல் நரக வேதனையில் இருக்கேன். ஏண்டி என் வாழ்க்கையில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற? உன்னை கொன்னுடுவேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறேன். ஆனால் உன் காலில் ஆன இந்த சின்ன காயத்துக்கு என் உயிர் போன மாதிரி எனக்கு வலிக்குது. என் வலி உனக்கு என்றைக்குமே புரியாதுல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட அவங்கள ஒரு பார்வை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி வலியோட அவனை ஒரு பார்வை பார்க்குறீங்க.